எல்லார் வீடுகள்லையுமே அதிகமான தொல்லை கொடுக்குறது இந்த எலி தாங்க. அதை வந்து நிமிஷத்தில் நம்ம வந்து தலை தெறிக்க ஓட விட்டுறலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷத்தில் எலியை வந்து தலை தெறிக்க ஓட வைக்க போகிறோம். எலி வந்து நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னாவே நம்ம வீட்டை வந்து நம்ம சுத்தமாக வச்சிடல அப்படின்னு தாங்க அர்த்தம். இருட்டான பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா எலிக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிச்சனை வந்து சுத்தம் பண்ணாமல் அப்படியே நைட் டைமில் சாப்பிட்டு அப்படியே வந்து வாஷ் பேஷனில் பிளேட்லாம் வந்து வாஷ் பண்ணாமல் போட்டுருவோம். அதனாலையும் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து எலிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடும். கிச்சனில் இருக்கிற மிச்ச மீதி சாப்பாடெலாம் சாப்பிட்றது கூட எலி வந்து டெய்லி வருங்க. அதை வந்து நம்ம தான் அவாய்ட் பண்ணிக்கணும். டெய்லி வந்து வாஷ் பேஷனில் இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டாவே எலி வராது. நம்ம வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் கொஞ்சம் நம்ம வந்து செவுத்தொட்டி போடும் போதும் அந்த பகுதியிலையும் அது போய் தங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்ம ஃபர்னிச்சரை அப்பப்போ வந்து அங்கங்கே தள்ளி சுத்தமாக க்ளீன் பண்ண செய்யணும். சில பேர் ஃபர்னிச்சரை அப்படியே போட்ட இடத்துல ஃபிக்ஸ்டாக போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் எலி வந்து தங்குறதுக்கு ரொம்பவே அதுக்கு வசதியாக போயிடுங்க. கண்டிப்பாக இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பார்த்துங்க. இந்த மாதிரி உங்கள் வீடுகளில் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா எலி வரதை கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எலியை வீட்டிலேருந்து துரத்துறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் வந்து ஒரு சின்ன டிப் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா சாப்பாடு பொருள் அப்படின்னாவே வந்து எலிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம். அதனால் அதுக்கு பிடிச்ச கோதுமை மாவு மைதா மாவு வச்சு தான் அதை விரட்டுறதுக்கான ஒரு பொருள் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மைதா மாவு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே பேக்கிங் சோடா வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஹார்பிக் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வினிகர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்காம வினிகர் மட்டுமே சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு நல்லா ஒரு க்ரீமியாக வரும். அந்த மாதிரி ஒரு கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக கெட்டியாக நான் வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். இது வந்து எலிக்கு பார்க்குறதுக்கு நல்லா பிஸ்கட் மாதிரி ஒரு கேக் மாதிரி இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வரும். அதனால் நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதிகமாக வந்து நம்ம கிச்சனில் அதிகமான பொருள் நம்ம வந்து சேர்த்து வைக்கும் போது அதுக்கு தங்குறதுக்கு ரொம்பவே வசதியாக போயிடும். காய்கறி, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வந்து நிறைய வந்து பரப்பி போட்ட மாதிரி போட்டுருவாங்க. அதுவும் இல்லாமல் வாஷ் பேஷனில் நிறைய குமிஞ்ச மாதிரி வந்து பாத்திரத்தையும் போட்டு வச்சுருவாங்க. அங்கங்கே பிளேட்டில் மிச்சமீதி பொருள் சாப்பாடு இது எல்லாமே அப்படியே இருக்கும் கழுவாமல். அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்துருச்சு அப்படின்னாவே வந்து மறுநாளும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கண்டினியூவாக வர்றதுக்கு ஆரம்பிச்சிடும். இதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் கடிச்சு கொதறி வச்சிரும். இதனால் மறுபடியும் அந்த பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாமலே போயிடும். பார்க்குறதுக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதை வந்து நொடியில் வந்து நம்ம விரட்டி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி வந்து சாம்பிராணி பாக்கெட் இருக்கும் இல்லையா, அது சாம்பிராணி நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம எந்த சாம்பிராணி வந்து வாங்கினாலுமே இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த அட்டை பாக்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். உங்ககிட்ட எந்த அட்டை பாக்ஸ் இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட வேறு பாக்ஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி எடுத்துருக்கேன். நம்ம வீடுகளில் ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னாவே இந்த மாதிரி வந்து பாக்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த பாக்ஸை வந்து தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஊதுபத்தி பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சின்ன சின்ன பொருள் ஏதாவது வந்து சார்ஜர் பின்லாம் கூட வந்து அட்டை பாக்ஸில் வரும், அதெல்லாம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டை பாக்ஸ் தான். இதை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நிறைய நமக்கு தேவையில்லை. நம்ம எலி வந்து எங்கே அதிகமாக வந்து புழக்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல மட்டும் நம்ம வச்சாவே போதுமானது. இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் 2, ஒரு பெரிய பீஸ் 2 இதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ண அந்த க்ரீம் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் எல்லாமே நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அந்த பொருள் வந்து வாசனையான பொருள் எதுவுமே ஆட் பண்ணலை. ஏன்னா வந்து எலிக்கு வந்து வாசனையான பொருள் வந்து பிடிக்காது. அதனால் வந்து இதில் வாசனை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஹார்பிக் சேர்த்துருக்கோம். ஏன்னா வந்து கோதுமை மாவும் மைதா மாவு அப்படிங்கும்போது அது வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்காக யூஸ் பண்ணுறது இல்லையா, அது வந்து ரொம்பவே அதுக்கு பிடிச்சமான ஒரு பொருள். அதனால் நம்ம வந்து கோதுமை மாவு மைதா மாவு எடுத்துருக்கோம். இதுக்கு பதில் வந்து நீங்கள் வந்து சாதம் கூட எடுத்துக்கலாம். அப்படிலாம் நம்ம இட்லியை கூட நல்லா உதுத்து விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி வந்து நம்ம லிக்விடு நம்ம வந்து ரெடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த அட்டையில் வந்து நான் ரெடி பண்ண இந்த க்ரீமை வந்து வச்சாச்சு பாருங்கள். அது கொஞ்சம் கூட வந்து கீழே விழுகாது. ஏன்னா வந்து இதில் வந்து மைதா மாவு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து நல்லா வந்து கம்மு மாதிரி நமக்கு வந்து பிடிச்சிரும். அதே மாதிரி எலி வாய வைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா கம்மு மாதிரி ஒட்டிக்கும். எலி இதை சாப்பிட்டோன்னா செத்து போயிடுமா அப்படின்லாம் வந்து யோசிக்க வேணாம். செத்துலாம் போகாதுங்க. இதை வந்து சாப்பிட்டோன்னே அதோட வயிற்றில் வந்து ஒரு ரியாக்ஷன் ஏற்படும். ஏன்னா இதில் ஹார்பிக், வினிகரு, பேக்கிங் சோடா இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் சேர்ந்து வயிற்றில் வந்து அதுக்கு ஒரு மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து உண்டு பண்ணிடும். இதனால் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு மறுபடியும் நம்ம போனோம் அப்படின்னா இந்த பொருளை வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நமக்கு உடம்பு சரியாமல் ஆகிடும் அப்படின்ற நினைக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் அந்த வீட்டு பக்கமே அது வந்து தலை வச்சு கூட படுக்காதுங்க. ஒரே ஓட்டமாக ஓடி போயிடும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 4 பீஸ் நான் வந்து பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன். இதை எங்கெங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நம்ம வீடுகளில் அதிகமாக எங்கே புழக்கம் இருக்கோ எலிக்கு, அந்த இடத்துல தான் நம்ம வந்து இதை வைக்க போகிறோம். எங்கள் வீட்டில் அதிகமாக எங்கே புழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
இது வெளியில் வந்து பக்கத்தில் வந்து ஒரு கட்டடம் கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வழியாக வந்து இந்த ஜன்னல் வழியாகவே வந்து எங்கள் வீட்டு உள்ளலாம் வந்து பொருளை எல்லாமே நாசம் பண்ணிடும். சார்ஜர் ஒயராக இருக்கட்டும், அப்புறம் பிள்ளைங்களோட நோட்டு புக்கு, செப்பல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கடிச்சு அப்படியே கொதறி வச்சுருது. இதனாலே வந்து எனக்கு ரொம்பவே மன உளைச்சலாக. ஏன்னா எலிக்கு பல் வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கும். அது ஏதாவது ஒரு பொருளை கடித்தாலும் பார்த்திங்கன்னா அப்படியே கொசரி ஒரு மாதிரி வந்து மறுபடியும் அதை பயன்படுத்த முடியாத அளவுக்கு வந்து அதை அப்படியே கடிச்சு நாசம் பண்ணிடும். ஏன்னா வந்து எலிக்கு வந்து நல்ல கூர்மையான பல் அப்படின்னு சொல்லுவாங்க. எலி பல்லாக இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து கிராமத்துலலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து எல்லாமே கொதறி வச்சிரும். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வந்து மேலே வந்து ஒரு மாதிரி உழுவுற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் கீழ் போர்ஷனில் அந்த சின்ன அட்டையில் உள்ளதை நான் வச்சுருக்கேன். இது வந்து அது வந்து சாப்பிட்டோன்னே பார்த்திங்கன்னா அந்த சைடே வந்து வராது. நான் ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த போர்ஷன் வந்து நம்ம வந்து எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்டில் தான் வைக்க போகிறேன். செப்பலில் 2 செப்பலை வந்து பசங்களோட ஷூவை வந்து நல்லா கடிச்சு கொதறி வச்சிருச்சு. அதனால் நான் வந்து இன்றைக்கி செப்பல் ஸ்டாண்ட்லேயும் இந்த மாதிரி வந்து ஒரு அட்டையை வந்து வச்சுருக்கேன். அது பாருங்கள் கீழே விழுவாது. நல்லா பிஸ்கட் மாதிரி நல்லா வந்து கம்மு மாதிரி பிடிச்சிருக்குது பாருங்கள். நம்ம வந்து மைதா மாவு சேர்த்ததுனால அது கீழே விழுறதுக்கு சான்ஸே இல்லை. அதுக்கப்புறமா எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகமாக தொல்லை கொடுக்குற இடமே நம்மளுக்கு கிச்சனாக தான் இருக்கும். எப்போதுமே வந்து கிச்சனில் தான் வந்து அதிகமாக வந்து தொல்லை கொடுக்கும். எங்கள் வீட்டு கிச்சனில் ஜன்னல் வழியாக வந்து ஈஸியாக வந்து எளிராஜா வந்துடுவார். அதனால் வந்து நம்ம வந்து ஜன்னல் சைடு வந்து நல்லா பெரிய அட்டையில் உள்ள அந்த க்ரீமை வச்சிடலாம். இது வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டு அது அந்த சைடு அப்படியே ஓடி போயிடும். அதுக்கப்புறம் கிச்சனில் வர்றப்போ இடம் அப்படின்னா நம்ம வந்து வெங்காயம், தக்காளி, காய்கறி இதெல்லாம் வந்து வச்சுருப்போம் இல்லையா ஒரு பேஸ்கெட்டு, அதில் தான் வந்து ரொம்பவே வந்து அட்டகாசம் பண்ணுவாங்க பாருங்கள். அதுக்கு கீழேயும் வந்து நான் வந்து ஒரு அட்டை வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வச்சதுக்கு அப்புறம் அது ஒரு நாள் சாப்பிட்டாலுமே அடுத்த நிமிஷமே அந்த வீட்டை விட்டு ஓடி போயிடும். கண்டிப்பாக வந்து திருப்பி வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு வந்து எலிக்கான டிப்ஸ் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் எலித்தொல்லை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நான் வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.